கவிதாஸ் கிச்சன் மதுரை. இன்றைக்கி பொரிகடலை உருண்டை எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்களுடைய குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். ஒரு கப் பொரிகடலை எடுத்திருக்கேன். நடக்கல்ல ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. எள்ளு, வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்துருக்கேன். இது 3ஐயும் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிருவோம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிடுவோம். அரைச்சிட்டு அதுக்கடுத்து வெல்லத்தை நல்லா அரைக்கவும் செய்யலாம், பாகும் காய்ச்சலாம். நான் அரைக்கிறத மட்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறத காட்டுறேன். அதிலே உருண்டை பிடிக்கலாம், எப்படி பிடிக்கலாங்கிறது நான் சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு நடக்கல்ல போடணும். அது அரைச்சோன்னா பொட்டுக்கல்ல போடணும். அதுக்கப்புறம் எள்ளு போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் வெல்லம் போட்டு அரைக்கணும், இல்லைன்னா அரைப்படாது. எல்லாத்தையும் அரைச்சாச்சு நீஸாக. நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சூடாகவே அப்படியே பிடிச்சிடணும். பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.